ஒரு ஹெல்தியான இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தோசை எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அது 1 கப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை, அடுத்து சோள மாவு 1 கப்பு போட்டு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருந்த ஓட்ஸு மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட ஒரு அரை பீட்ரூட்டையும் கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தோசை பேட்டர் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு காஸ்ட் அயர்ன் தவா இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் அப்படியே நல்லா சுற்றி ஒரு சூப்பரான ஹெல்தியான பிங்க் தோசை சுட்டு எடுத்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணிட முடியும். வெயிட் லாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிபி சுகர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நார்மல் அரிசி மாவு தோசையை இந்த மாதிரி ஓட்ஸில் ரீப்ளேஸ் பண்ணலாம். சூப்பர் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதை நான் மாங்காய் சட்னியோட சர்வ் பண்ணேன். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.